பிறந்த உடனே ஒரு குழந்தையோட எதிர்காலத்த ஒரு காகிதத்துல எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த தோஷம். அந்த குழந்தை இன்னும் பேசக்கூட கத்துக்கொள்ளல. ஆனா அதோட வாழ்க்கை முடிவுகள் ஏற்கனவே தயாராகிடுச்சாம். எந்த படிப்பு, எந்த வேலை, யார கல்யாணம் பண்ணணும், சில நேரங்கள்ல எப்போ சாகணும்னு கூட. இங்க தான் கேள்வி ஆரம்பிக்குது. ஒரு மனிதனோட வாழ்க்கைய கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கிரகங்கள் டிசைட் பண்றதுனா, அதே ஹாஸ்பிடல்ல அதே நேரத்துல பிறந்த எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கணுமே. ஆனா ரியாலிட்டி அப்படியா? ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகறான், ஒருத்தன் டெய்லி வேஜஸ் வேலைக்கு போறான், ஒருத்தன் கிரிமினல் ஆகறான், ஒருத்தன் ஒருத்தன் டாக்டர் ஆகறான். அதே ராசி, அதே நட்சத்திரம், ஆனா வாழ்க்கை வேறு. ஏன்? ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கைய மாற்றுறது வானத்துல இருக்கிற கிரகம் இல்ல, அவன் பிறந்த சூழல், அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, அவன் எடுக்கிற முடிவுகள். ஜாதகம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா செய்கிறது, நடக்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது. தோல்வியா? கெட்ட நேரம். வெற்றியா? நல்ல நேரம். ஆனா நடுவுல இருக்கிற உழைப்பு மட்டும் மெதுவா இன்விசிபிள் ஆகிடுது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மக்கள் ஹாரோஸ்கோப் பார்க்கறாங்க. ஆனா ஆன்சர் ஷீட் எழுதுறது கிரகங்களா? இல்ல, அவங்க மூளையா? பயமா வாழுற மனிதனுக்கு ஜாதகம் ஆறுதல் தரலாம். ஆனா வாழ்க்கையை மாற்றுறது பிரெடிக்ஷன் இல்ல, பிரிப்பரேஷன். கோபப்படாதீங்க, யோசிச்சு பாருங்க.